வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி ஆர் வாட்சிங். நான் உங்கள் கோமதி தேசி. நம்ம வந்து ஸ்டார்டிங் வீடியோவே வந்துட்டு பிக் பாஸை பற்றி தான் போட்டிருந்தோம். அண்ட் தென் அது வந்து ஒரு ட்ரோல் வீடியோவாகவோ இல்லை ரிவ்யூ வீடியோவாகவோ நம்ம போடல. அது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. எஸ், ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் எப்படி இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்கள்லாம் உள்ள விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அதே தான் கேட்குறேன். எப்படி ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் இந்த மாதிரியான பர்சன்லாம் உள்ள விட்டீங்க அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக அடுத்து வந்த பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதும், அதுக்கப்புறம் கன்டினியூஸா என்ன நடக்குது அப்படின்றத கண்ணுக்கு நேரா பார்த்துட்டு இருக்கோம். நாங்க தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, மொத்த பைத்தியத்தையும் கூட்டு வந்து ஒரே இடத்துல விட்டுருக்கீங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்ற மாரி தான் பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, திவாகர வந்துட்டு மத்தவங்க மார்க் பண்ணி கலாய்க்கிறதாகட்டும் திவாகர் வந்து எப்படின்னா, ஹி இஸ் லைக் அட்டென்ஷன் சீக்கர். அவர் வந்து இன்னசென்ட் அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, வெள்ளந்தி அவரு. இல்ல வந்துட்டு சம்வாட் வந்து அவர் வேணும்னே பண்றாரு அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். ஹி இஸ் லைக் அட்டென்ஷன் சீக்கர். அவர் என்ன பண்றாரு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். நான் இதெல்லாம் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல் ஓகே பிசியோதெரபிஸ்ட் அவரு. அந்த ப்ரொஃபஷன்ல இருக்காரு அப்படின்னா, அத விட்டுட்டு ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அந்த விஷயம் புடிச்சிருக்கு. அதனால பண்றாரு. அத திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது ஒரு கட்டத்துல நமக்கே தோணும். இவன் ஏன் இந்த அளவுக்கு இதையே பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேள இவன் உண்மையாவே இப்படிதானோ? இவன் நிஜமாவே பைத்தியம் தான் போல அப்படின்னு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அது வந்து திவாகர் வந்துட்டு நெறைய விஷயங்கள்ல ஒன்ஸ் பிக் பாஸ்குள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் நெறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மழை வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து 2 பேரு விளையாடிட்டு இருப்பாங்க. இவரு உடனே பொதுக்குன்னு குதிச்சு உள்ள போயிட்டு இவரு விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு மீமோ சம்திங் வந்திருக்கும். இவன் உண்மையாவே லூசு தான் போல அப்படின்ற மாரி. எஸ், ஹி இஸ் இன்னசென்ட். அவருடைய இன்னசென்ஸ வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு தப்பாவும் பேசியிருக்காங்க. நெறைய பேர் பைத்தியக்காரத்தனமாவும் இருக்கும். எனக்கெல்லாம் லிட்டரலா அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, அத ஸ்டாப் பண்ணிடணும். ஒருத்தவங்களுக்கு வந்து அது வெறுப்பா இருக்கு அப்டின்னா, அத ஸ்டாப் பண்ணிடணும். ஆனா, அத வந்துட்டு ஸ்டாப் பண்ற ஆள்லாம் அவரு கிடையாது. அப்டின்னு பார்த்தா, ஒரு இன்டர்வியூல அவர அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பிச்சதுக்கு அப்புறமே அவரு நிறுத்தியிருக்கணும். ஆனா, அவர் நிறுத்தல. "நீங்க என்னடா என்ன அசிங்கப்படுத்துறது? நான் கன்டினியூவா அதே தான் பண்ணுவேன்" அப்டின்ற மாரி பண்ணியிருந்தாரு. அந்த தனுஷோடைய ஆக்டிங் ஸ்கில் அந்த 3 படத்துல நடிச்சதாகட்டும், ஸ்டில் அவர் எல்லா மேடையிலயும், எல்லா ஸ்டேஜ்லயும் அத பண்றாரு. அப்ப எனக்கு பார்க்கும்பொழுது எப்டி இருக்கு? பார்க்குற பொதுமக்கள் எல்லாருக்குமே எப்டி இருக்கும் அப்டின்னா, இவன் ஏன் பைத்தியக்காரத்தனமா இதையே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா அவர் வந்துட்டு அவர் பண்றது தான் வந்துட்டு நடிப்பு. அவர மாரி ஒரு நடிப்பு அரக்கனா, அந்த மாரி யாருமே இல்லன்றத அவர் ஒரு ஆழ் மனசுல யாரோ புகுந்து நீ தான்டா நடிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு அவர் அத கன்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ பிபி ஹவுஸ்ல எல்லாருமே திவாகர வந்து மார்க் பண்றதாகட்டும், எல்லாருமே பேசுறதாகட்டும், என்னதான் வந்துட்டு அறிவுக்கு மரியாதை இல்ல அப்படின்னாலும், வயசுக்கு ஓரளவுக்கு மரியாதை குடுத்துருக்கலாம். ஆனா அங்க வயசுக்கு யாரும் மரியாதை குடுக்க ரெடியா இல்ல. அந்த ரம்யா ஜோவா நான் வந்து எபிசோட்லாம் ஃபுல்லா பார்க்கல. எபிசோட்லாம் பார்த்தா நான் செத்து போயிருப்பேனே! என்னடா பண்றீங்க? அப்டின்ற மாரி இருக்கும். ஸோ எபிசோட்லாம் எதுவும் பார்க்காம, ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. வைத்தியங்க இத தான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நமக்கு இட்லி கடை பார்க்கும்பொழுதே ட்ரைலர் பார்க்கும்பொழுதே ஒரு ஐடியா வந்துச்சோ, அதே மாரி சில விஷயங்கள்லாம் ப்ரோமோ பார்க்கும்பொழுதே ஒரு ஐடியா வரும். பைத்தியங்க இத தான் பண்ணுதுங்க அப்டின்ற மாரி. ப்ரோமோலயே நெறைய விஷயங்கள் வெளிவந்துருச்சு. ஸோ ப்ரோமோல வந்து ஒரு சண்டை ஒண்ணு நடக்குது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. திவாகர் வந்து உள்ள போயிட்டு, "ஏய் உனக்கு நாகரிகமே தெரியல" அப்டின்னா. "ஓ! எனக்கு நாகரிகம் தெரியலையா?" அப்படின்னு அவங்க பேசுறதாகட்டும், இல்ல வந்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு சரவுண்டிங்ஸ வந்துட்டு அது உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். எமோஷனல்ன்றத விட டாக்ஸிக்கா இருக்கு. எமோஷனல் டாக்ஸிக்கா இருக்கு. என்ன அப்படின்னா, அவரு ஒரு வார்த்தை விட்டிருப்பாரு. படிக்க இது இல்லையா? அப்படின்ற மாரி. அப்ப சின்ன வயசுல வந்து என்ன படிக்க வச்சிருந்தா நான் படிச்சிருப்பேன். ரம்யா ஜோன்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல வந்து என்ன படிக்க வச்சிருந்தா நான் படிச்சிருப்பேன். எங்க வீட்ல படிக்க வைக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தைய திரும்ப திரும்ப புடிச்சு, அது ஒரு கோர்வையா கோர்த்து, "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல என்விரான்மென்ட் அப்படின்றது மேபி இப்படிதான் கொண்டு போணும்னு கிடையாது. இப்போ பிக் பாஸ் வந்துட்டு நேஷனல் டெலிவிஷன் வந்துட்டு எல்லாமே பண்ணணும். இப்படிதான் கொண்டு போனா தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல. அந்த மாரிலாம் இல்லாம சீசன் 1ல ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் 1ல எந்த அளவுக்கு சண்டை நெறைய சீசன் ஹெல்த்தியாலாம் போயிருக்கு. ஓகே. நல்லா இருக்காங்க, நல்லா போதே, நல்லா இருக்கு, ரசிக்கிற தன்மையா இருக்கே அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் போயிருக்கு. ஆனா இங்க ப்ரீ பிளான்டா ரொம்பவே பிளான் பண்ணி ஓகே அடிச்சுட்டு தான ஆயிடும். ஒரு இடத்துல கூட அவங்க வந்து சிரிக்கவே கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா, அழகா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் மத்த சீசன்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில அடிச்சுப்பானுங்க. காலையில டான்ஸ் ஆடுவாங்க. காலையில எழுந்த உடனே ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ஒரு சண்டை ஒண்ணு நடக்கும். இதில உப்பு கூட்டிட்டீங்க, காரம் கூட்டிட்டீங்க அப்படின்னு ஒரு சண்டை ஒண்ணு நடக்கும். மதியானம் பார்த்தா நார்மலா இருப்பானுங்க. "ஏய் பைத்தியங்களா?" அப்படின்ற மாரி இருக்கும். மறுபடியும் ஈவினிங் வந்து ஒரு சண்டை நடக்கும். மோர் ஓவர் எங்க சண்டை நடக்கும் அப்படின்னா, ஒரு டாஸ்க் எல்லாம் இது பண்றாங்க. ஆப்வியஸா டாஸ்க்லாம் வரதுல சண்டை தான் நடக்கணும். தப்பு இல்ல. ஏன் அப்படின்னா, என்னோட ரைட்ஸ் அங்க இருக்கு. நான் வந்து இத பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ சண்டை போட்டுக்கலாம். ஆனா, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல என்ன நடக்குது அப்டின்னா,
ஆரம்பத்துல இருந்தே சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. டு பி ஃபிராங்க் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப். டேய் ஏதாவது பண்ணுங்கடா, ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணணும்னு தானே உள்ள வந்தீங்க. அத விட்டுட்டு சண்டை மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அங்க இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே தான் அந்த ப்ரோமோல வரணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ நேஷனல் டெலிவிஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5, 6 ப்ரோமோ போடுறாங்களா, அந்த பிக் பாஸ பத்தி. ஸோ அந்த எல்லா ப்ரோமோலயும் நான் தான் இருக்கணும், நான் தான் இருக்கணும், நான் தான் இருக்கணும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் பச்சையா அடிச்சுக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா, இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு 4 ப்ரோமோ வந்துருச்சு. எஸ் மார்னிங் இட்செல்ஃப் ஒரு 4 ப்ரோமோ வந்துச்சு. அந்த 4 ப்ரோமோலயுமே ஒரு 2, 3 மூஞ்சி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃப்ரீக்வென்ட்டா தெரியுது. ஏன் அப்டின்னா, சண்டை வளர்த்துட்டே இருக்கானுங்க. எதையாவது பேசிறணும். எதனா பேசி எதா பண்ணா தானடா ப்ரோமோல வர முடியும் அப்டின்றது ரொம்ப இன்டென்ஷனலா அசிங்கமா பண்றீங்க ப்ரோ. நீங்க ரொம்ப அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப பச்சையா நான் ப்ரோமோல வந்து தான் ஆவேன் அப்டின்ற மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் எவிக்ஷன் ப்ராசஸ் வரும்பொழுது எல்லாரும் போட்டு திவாகர குத்தி, இவரு எதுக்கு வந்திருக்காரு? அப்டி இப்டிலாம் சொல்லி, இவரு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்டின்னா, இவரே இப்போ உள்ள வர முடியுது அப்டின்னா, நாள பின்ன வந்து எல்லாருமே அப்டிதான் நெனச்சுட்டு உள்ள வருவாங்க அப்டின்னு. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, அங்க இருக்க எல்லாருமே டிசர்வா அப்டின்னு கேட்டா ஆப்வியஸ்லி நாட். அவங்க யாருமே டிசர்வ் கிடையாது. விக்கல்ஸ்லாம் முழிக்கிறாரு பாவம். டேய் என்ன ஏன்டா கூட்டு வந்து இந்த பைத்தியத்து கூட போட்டீங்க? நான் என்னடா பண்றது இப்ப? 2 பேரும் அடிச்சுட்டு மாயறாங்க. திவாகரும், சபரி எல்லாமே அடிச்சுட்டு மாயறாங்க. விக்கல்ஸ் பார்க்குறாரு. என்ன பண்றது இப்ப? போய் சமாதானப்படுத்தலாமா? வேண்டாமா? போனா நம்மள அடிப்பானுங்களா? மாட்டானுங்களா? இந்த மாதிரியான நெறைய கொஸ்டின்ஸ் வந்து விக்கல்ஸ்குள்ள இருக்க மாரி தான் இருக்கு. விக்கல்ஸ் வந்து, "டேய் நமக்கு எந்த வம்பும் வேண்டாம், தும்பும் வேண்டாம்" அப்படின்ற மாரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவருமே எந்த அளவுக்கு சர்வைவ் ஆவாரு அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம ஓடும்பொழுது, ஒருத்தவன் மட்டும் ட்ரெஸ்ஸோட ஓடுனான் அப்படின்னா, நமக்கு அவன வந்து வினோதமா பார்க்க தோணும். இவன் ஏன் பைத்தியக்காரன் ட்ரெஸ் போட்டு ஓடுறான் அப்படின்னு பார்க்க தோணும்ல. அந்த மாரி தான். எல்லாருமே அடிச்சுட்டு, மாஞ்சுட்டு, கான்ட்ரோவர்ஷியலா எல்லாருமே பைத்தியக்காரத்தனமா பண்ணும்பொழுது, ஒருத்தவன் மட்டும் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பண்றான் அப்டின்னா, அவன நமக்கு வித்தியாசமா பார்க்க தோணும். அந்த மாரி இந்த சீசன்ல ஸ்டில் எனக்கு இப்போ வரைக்கும் யாரும் தெரியல. எல்லாருமே ஓரளவுக்கு பைத்தியம் மாரி தான் சுத்திட்டு இருக்காங்க ஒட்டுக்கு ஒட்டுக்கா. ஸோ, இப்போ வரைக்கும் தனித்தன்மையா, தனித்திறமையோட யாரையா ஒரு பெர்சன பார்த்து, ஓகே இவங்க சம்வாட் இஸ் ஃபைன். அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க. டாப் 3 வரைக்கும் போவாங்க அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, எனக்கெல்லாம் எவனையுமே சொல்ல தெரியாது. ஏன் அப்டின்னா எல்லாமே பைத்தியங்களா தான் இருக்கு. அதனால யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ, இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சீசன்லாம் யார் வந்துட்டு கண்டக்ட் பண்ணா அப்படின்னு நமக்கு தெரியும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு இஷ்யூவோ ஏதோ நடக்கும். அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் காமிச்சிருப்பாரு. நீங்க வந்து கை நீட்டி பேசக்கூடாது அப்படின்ற மாரி ஸ்ட்ரைக் காமிச்சிருப்பாரு. இப்போ இவ்ளோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் யாராவது ஸ்ட்ரைக் குடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ வாட்டர் பாலன் ஸ்டார போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ சண்டே விஜேஸா? சண்டேயோ இல்ல சாட்டர்டே விஜேஸ் வருவார்ன்னு நெனைக்கிறேன். வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் குடுக்குறேன் நானு அப்படின்னு குடுப்பாரான்னு கேட்டா, குடுக்க மாட்டாரு. குடுக்க மாட்டாரு. ஏன்னா, அவர் வந்து அழகா ஒரு சேஃபா, பேம்பர்டான ஒரு ரோல் வந்து அவர் ப்ளே பண்ணிட்டு போயிடுறாரு. இங்க வந்து யார் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பிக் பாஸ் நடக்குதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. நான் காலையில வந்து அந்த ப்ரோமோட கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன். எல்லா சைட்லயுமே எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் போனதுக்கப்புறம் பிபி வந்து ஒரு மாரி வர்ஸ்ட்டா கேவலமா இருக்கு. யாருக்குமே வந்துட்டு எப்படி பேசணும்னு தெரிய மாட்டது. எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டது. அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. எஸ் ஆப்வியஸ்லி அது உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு பெர்சன் பேசுறாங்க அப்படின்னா, சாட்டர்டே வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஓகே இந்த மாரிலாம் விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி அவரு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஆனா இப்போ விஜேஎஸ் அடிப்பாரா அப்படின்னு கேட்டா, அடிக்க மாட்டாரு. அவருக்கு வந்து சொம்படிக்கிறதுக்கே கரெக்ட்டா இருக்கு டைம். இதெல்லாம் எப்படிங்க அடிப்பாரு? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஒரு டிஆர்பிக்காக ஒரு நேஷனல் டெலிவிஷன் வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தனமா இறங்கி இவ்ளோ விஷயங்கள பண்ணுது. ஸ்டார்ட்டிங்லேருந்து இதுக்கு ரிவ்யூ குடுக்கணும்லாம் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு ரிவ்யூ குடுத்தா என்ன போட்டு காரி துப்புவானுங்க சில பேர்லாம். என்ன இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருக்கியா? இப்போ வரைக்குமே ஒரு எபிசோட கூட நான் பார்க்கல. ஆனா சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, ஓகே இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், நல்லாருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சிருப்பாங்க. சீசன் 1ல ஓவியாக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மி இருந்துச்சு. நெறைய பேர் வந்து ஓவியாவ வந்து வரவேத்தாங்க. நெறைய பேர் ஓவியாவ இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்துச்சு. இப்போ ஓவியா மாரியே பண்றேன்னு ஒரு பைத்தியம், உள்ள என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னே தெரியாம எது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. சபரி கூடயும், அப்புறம் இன்னொரு சீரியல் ஆக்டர் கூடயும் ஏதோ ஒரு சண்டை போல. அவங்க போயிட்டு பேசிட்டு, "நான் அப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா மட்டும் பேசிட்டு, அந்த அம்மா மட்டும் போயிட்டு இருக்கு. டேய் என்னடா ட்ரை பண்றீங்க? ஏதாவது சொல்லுங்கடா தயவு செஞ்சு முன்னாடியே சொல்லிடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் போடுவாங்கல்ல, இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா? அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே நான் வந்துட்டு முன்னாடி சீசன்ல வந்தாங்கல்ல, அவங்கள மாரி தான் ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, இந்த அம்மா என்ன ஜெனிலியா மாரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஜெனிலியா மாரிலாம் பண்ணல. அந்த அம்மா ஓவியா மாரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும், மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய கிரிஞ்சு தனத்துக்கு, இந்த மாரியான
காயின்ஸான வேலைக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு எதேதோ பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் வந்து திவாகருக்கு அஃபிஷியல் வோட்டிங் லிஸ்ட்ல திவாகர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. எனக்கு என்ன நான் சொல்றது அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா திவாகர தான் நம்ம போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். திவாகர் என்ன பண்ணிட்டாரு, என்ன கிழிச்சுட்டாருன்றதுக்காக திவாகர கூட்டு போய் நீங்க அங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கோம். நெறைய திறமையான ஆட்கள் வந்து வெளிய இருக்காங்க. நெறைய திறமை உள்ளவர்கள் வெளிய இருக்காங்க. அவங்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரியான கிரிஞ்சு, இந்த மாதிரியான கான்ட்ரோவர்ஷியலான பீப்பிள தூக்கிட்டு போய் நீங்க உள்ள போட்டுருக்கீங்கன்னு கேட்டுருக்கோம். ஆனா திவாகர் தான் இப்போ வோட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. என்ன நான் சொல்றது அப்படின்னு தெரியல. Many minutes. Okay, super. So just keep things in just keep this in your mind. இது எதுவுமே வந்துட்டு ஒரு ரிவ்யூக்காகவோ, ஒரு ட்ரோல் வீடியோ மாரிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ட்ரால் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும். இதுல ட்ரால் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவனுங்களே ட்ரால் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுல ட்ரால் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் அ அவேர்னஸ் வீடியோ. பிகாஸ் ஆஃப் ஒரு பெர்சன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நல்ல திறமையோட இருக்காங்க அப்படின்னா, அவங்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க தயாரா இல்லாம, இந்த மாதிரி கிரிஞ்சு வேலை, பைத்தியக்காரத்தனம்லாம் பண்றது தான் வாய்ப்பு குடுத்து, இப்போ வந்து அந்த கிரிஞ்சு, பைத்தியக்காரத்தனத்தலாம் எதனால அவங்க பண்றாங்க அப்படின்னா, நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி என்டர் ஆனாரா? ஒரு ரீல் வந்து வந்துச்சா? அந்த ரீலுக்கு அப்புறம் நெறைய பேர் அந்த ரீல வந்துட்டு ரீஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீகிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? ரீகிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அப்படியே விட்டோமான்னு கேட்டா விடல. நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஒரு பெர்சன் ஒரு கிரிஞ்சு வேலை பண்றாங்க அப்படின்னா, அவன அப்படியே விட்டுறணும். அத விட்டுட்டு அந்த பெர்சன பெரிய மனுஷனாக்கி, கூப்பிட்டு உட்கார வச்சு, இன்டர்வியூ எடுத்து, அப்புறமா அந்த இன்டர்வியூ போர் அடிச்சதுக்கு அப்புறம் அதையே ஒரு பிளான் மாரி ப்ரீ பிளான் பண்ணி, ஓகே இவர் வந்து இன்டர்வியூல வந்து நீங்க கோச்சிட்டு போற மாரி போயிடுங்க. நான் பின்னாடியே வர மாரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி, இதெல்லாம் மீடியா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நம்ம மீடியா வந்து பீப்பிள் ஆர் ட்ரஸ்டிங் ஓகேவா? பார்க்குறவங்க, ஓகே இதெல்லாம் உண்மை போல அப்படின்னு நம்புறாங்க. ஆனா நம்பலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகே நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்க வந்து பொய்யான ஒரு மாயை குடுத்து நாங்க பொய்யான விஷயத்த கன்வே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். சில மீடியா, நாட் ஆல் த மீடியா. சில மீடியா வந்து அத தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, பீப்பிள் ஹேவ் டு ஸ்டாப் வாட்சிங் தோஸ் கிரிஞ்சி திங்ஸ் யூ நோ. இப்போ வரைக்கும் நான் அதுல ஒரு எபிசோட் கூட பார்க்கல. ப்ரோமோ பார்க்கும்போதே எனக்கெல்லாம் தலை சுத்திருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி. அண்ட் அத இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரால் வீடியோவா பேசிட்டு இருக்காங்க எடுத்து. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பட் ஸ்டில் அத பேசும்பொழுது நெறைய அதுக்கான அப்சஷன் நெறைய போகுது அப்படின்ற மாரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தெர்ல இன்னும் 100 நாளைக்கு என்னென்ன இழவு கர்மன்றதெல்லாம் இவனுங்க பண்ண போறானுங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங் டாட்டா பாய்.